திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் என்ற இடத்தில் சிறுவனை இறக்கிவிட்டு கும்பல் ஒன்று தப்பியிருக்கிறது. குடியாத்தம் அருகே கடத்தப்பட்ட 4 வயது சிறுவன் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் அழகேச பாண்டியன். வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சிப்பேட்டையை சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியரான வேணு என்பவர் தனது 4 வயது மகனை இன்று பிற்பகல் உணவு இடைவெளிக்காக பள்ளியிலிருந்து தனது வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். அப்பொழுது அவரது வீட்டு வாசலில் நின்றிருந்த சொகுசு காரில் இருந்து திடீரென இறங்கிய ஹெல்மெட் அணிந்த ஒரு நபர் அந்த சிறுவனை கடத்தி கொண்டு காரில் தப்பி சென்றனர். அந்த சிறுவனின் தந்தை மீது மிளகாய் பொடியை தூவி இருக்கிறார்கள். இதனால் அந்த சிறுவனை காப்பாற்றுவதற்கு, தனது மகனை காப்பாற்றுவதற்காக அந்த காரில் தொங்கியபடியே சாலை அந்த தெரு முனை வரை சென்றிருக்கிறார். அப்படி இருந்தும் அந்த கும்பல் அவரை தள்ளிவிட்டு தப்பி சென்று விட்டது. இந்த நிலையில் உடனடியாக அங்கு உள்ள காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் உடனடியாக அனைத்து காவல் நிலையங்களும் உஷார்படுத்தப்பட்டு அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து வேலூர் சரக டிஐஜி தர்மராஜன் உத்தரவின் பேரில் 4 தனிப்படைகள் அமைத்து உடனடியாக வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் தனிப்படைகள் கடத்தப்பட்ட சிறுவன் கார் எண்ணை வைத்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் கடத்தப்பட்ட காரின் பதிவெண் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தது என்றும் அது போலி பதிவெண் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இருப்பினும் கார் சென்ற வழித்தடத்தின் அடிப்படையில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வந்தனர். மேலும் 4 தனிப்படைகளும் கார் சென்ற வழித்தடத்தில் அங்கங்கே விசாரித்து வந்த நிலையில் கடத்தி சென்ற கும்பல் 2.5 மணி நேர இடைவெளியில் குடியாத்தத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் என்ற இடத்தில் அந்த சிறுவனை சாலையோரம் இறக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளது. தற்பொழுது குடியாத்தம் தனிப்படை போலீசார் அந்த சிறுவனை மீட்டு குடியாத்தம் அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சிறுவனை பட்டப்பகலில் தந்தையின் மீது மிளகாய் பொடியை தூவி கடத்தப்பட்ட சம்பவம் குடியாத்தத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2.5 மணி நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு குழந்தையை காப்பாற்றிய போலீசாரை பொதுமக்கள் பாராட்டி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அழகேச பாண்டியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.